ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். கடனை தீர்க்கும் தை அமாவாசை பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. கடன் என்ற 3 எழுத்து சொல்லால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கடன் வாங்கினாலும் பிரச்சனை உண்டாகும், கடனாக பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனை உண்டாகும். இதை பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க. ஒருவரிடம் இருந்து கை நீட்டி பணத்தை வாங்கிவிட்டோம் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்தும் வரை நமக்கு அது ஒரு பெரிய சுமையாகவே இருக்கும். அதனால் நம்முடைய மானத்தையும் நிம்மதியும் கூட இழக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டாகுங்க. இதே போல தான் யாருக்காவது நம்ம பணத்தை கொடுத்து விட்டோம் அப்படி இல்லையா, கடனாக கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவர்களிடமிருந்து கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதற்குள்ள போதும் அப்படின்னு நமக்கு ஆயிருங்க. வட்டிக்கு கொடுத்தாலும் சரி அல்லது சும்மா சாதனமாக வட்டி இல்லா கடனாக கொடுத்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகுங்க. இவை அனைத்தையும் தீர்ப்பதற்கு தை அமாவாசை என்பது நல்ல சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுதுங்க. அன்றைய நாளில் நாம் ஒரு மண்பானையை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செஞ்சு கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கும், கடனாக வாங்கிய பணத்தையும் திரும்ப அடைக்க முடியுங்க. அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை என்றதுமே அனைவருடைய நினைவுக்கு வருவது முன்னோர்கள் வழிபாடு தாங்க. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் என்று தான் நமக்கு தெரியும். பலரும் அன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. மிகவும் குறிப்பிடத்தக்க அமாவாசைகளில் ஒன்றாக திகழ்வது தாங்க இந்த தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நாளன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் பல மடங்கு நமக்கு பலனை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி சிறப்பு மிகுந்த தை அமாவாசை என்பது ஜனவரி 29 புதன்கிழமை வருது. அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம் வாழ்க்கையில் பணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைக்குங்க. அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ நாம் இங்கே பார்க்கலாங்க. இதற்கு நமக்கு ஒரு சிறிய அளவிலான மண்பானை வேண்டுங்க. முதல் நாளே கடைக்கு சென்று மண்பானையை வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கும்போது அதை மட்டும் வாங்காமல் அதோடு சேர்த்து வேறு ஏதாவது ஒரு மண் சம்மந்தப்பட்ட பொருளையும் நீங்கள் சேர்த்து வாங்கணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மண்பானையில் ஒரு டிக் மார்க்கை போட்டு வாங்கிக்கோங்க. அப்போது தான் அது சுப காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படும் என்று கூறப்படுதுங்க. இந்த மண்பானையை வீட்டிற்கு வாங்கி வந்து சுத்தம் செய்து கொள்ளுங்க. அமாவாசை தினத்தன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மண்பானையில் சிறிது மஞ்சள் தூள், சிறிது குங்குமம், 1 ரூபாய் நாணயம் இவை 3ஐயும் போட்டு மகாலட்சுமி தாயோரோட படத்துக்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தீர வேண்டும், கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும், நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக்கோங்க. பிறகு அருகில் அரசமரம் இருக்கும் இடத்திற்கு இந்த பானையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுங்க. இதோடு இந்த பானை நிறைய தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான அளவு தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க. ஆலமரத்தோட அடியில் நாம் எடுத்து சென்ற பானையை புதைக்கும் அளவிற்கு பள்ளத்தை நோண்டி பானை நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த பள்ளத்துக்குள்ளே வைத்து மண்ணை போட்டு அந்த பானையை நீங்கள் மூடிவிட வேண்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 2 கைகளால் பானை புதைக்கப்பட்ட இடத்துல முழு மனதோடு உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தொட்டு வணங்க வேண்டுங்க. இப்படி ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது தீர்வதற்குரிய வாய்ப்பை மகாலட்சுமி தாயார் அருள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க. ஒரே ஒரு முறை முழு மனதோடு இந்த பானை பரிகாரத்தை யார் ஒருவர் தை அமாவாசை நாளன்று செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போய் வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.